இப்படி எல்லாருமா வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலிய ஏத்துக்கிட்டு கடைசியில அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்ல. அதாவது அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்தையுமே பிளான் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற ஒரு விஷயம் கௌதம்க்கும், இலக்கியாவுக்கும் தெரியாம இப்போ சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் பிரியாவ இங்க இருக்க வச்சிருந்தாலாச்சும், நம்ம கார்த்திக் வந்துட்டு கொஞ்சம் சமாதானம் ஆயிருப்பாரு. அதாவது பிரியாவ கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவோட அடுத்தடுத்த பிளான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்பாரு. இப்போ அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இல்லாம போயிடுச்சு. ஏன்னா ஒவ்வொன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தப்பு தப்பா தான் நடந்துட்டு இருக்கு. அதாவது இங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக் கூட மறுபடியும் இந்த அஞ்சலி வந்து சேரணும் அப்படிங்கிறது விதி இருந்தா நம்மளால என்ன பண்ண முடியும் அந்த விதியையும் மீறி. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பல விஷயங்கள் பல மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கு. இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு பார்த்து முடிவு எடுத்திருந்தாங்க அப்படின்னா மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள இவ்வளவு பெரிய கலவரங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதே மாதிரி இப்போ அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக் கொஞ்சிக்கிட்டு இருக்காரு. ஏதோ தெரிஞ்சோ தெரியாமையோ தப்பு பண்ணிட்ட அஞ்சலி, இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தப்பு பண்ணாத, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தப்பு பண்ண அப்படின்னா இதுக்கப்புறம் நான் மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுல ஒரு ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம அதாவது அஞ்சலி வந்து போயினா ஒரு பெர்சன் வந்து ஒண்ணு சேர்த்து வைக்கிறாங்க நம்ம கார்த்திக் கூட. என்னடா நடக்குது இங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு அது கேட்டா. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. அதாவது நம்ம பிரியா இருந்துட்டு இப்போ மாஸ் என்ட்ரி குடுக்குறாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஞ்சலிய கார்த்திக் கூட சேர்த்து வைக்கிறதுக்காக. என்னடா அது கார்த்திக் வந்து போயினா அஞ்சலி வந்தா எல்லாத்தையுமே மறந்துருவாரு. அதாவது நம்ம பிரியா வந்தா எல்லாத்தையுமே மறந்துருவாங்க. அது மட்டும் இல்லாம இனிமே வந்து போயினா அஞ்சலி பக்கம் தல வச்சு கூட படுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா பிரியா சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம கார்த்திக் கேட்டே ஆகணும் அப்படின்ற ஒரு முடிவுல இருக்காரு. இப்போ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க பாரு கார்த்திக், நீ வந்து போயினா இப்படி இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதாவது என்னோட கார்த்திகா இருந்திருந்தா என்ன பண்ணுவான் அப்படின்னா, அதாவது அஞ்சலிய வந்து போயினா இவ்வளவு நாள் தப்பு பண்ணா ஓகே தான். அவள மன்னிச்சு வந்து போயினா அதாவது அவ மன்னிப்பு கேட்கிறா, அவ திருந்திட்டா அப்படின்னா, அவள மன்னிச்சு ஏத்துக்கிறது தான் வந்து போயினா பெருந்தன்மை. குழந்தை வந்து போயினா இல்லாதத ஒரு காரணமா காட்டி ஒரு பெண்ணை வந்து போயினா நிராகரிக்க கூடாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி எல்லாத்தையுமே புரிய வச்சு கடைசியில கார்த்திக்க வந்து பார்த்தீங்கன்னா, பிரியா கூட சேர்த்து வச்சுறாங்க. இது உண்மையிலேயே அதிர்ச்சியான சம்பவமா இருந்தாலுமே கூட ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். வேற வழி கிடையாது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.